உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்கர வீழ்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிலும் ஒவ்வொரு ராசி பற்றியும் அதுக்குரிய நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2025ங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2025 இந்த 138 நாள் கூடிய உங்களுக்கு பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா அதை வச்சு இந்த வீடியோ பதில் பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசிக்கு விவகாரத்து வரை செல்லும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சனி வக்கர வீழ்ச்சி அப்படி இருக்க போய் பார்க்கும்போது சனி வக்கர வீழ்ச்சி காலகட்டம் போது தொடங்கியாச்சுங்க. இப்போ 135 நாட்களுக்குரிய சனி வக்கரமானது மீன ராசியில் இருக்க போகிறார். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதை பற்றி இந்த வீடியோ பதில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அப்போ மேஷராசிக்குரிய உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வக்கர காலத்தில் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆதி பிரம்ம யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இந்த பிரம்ம யோகம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வச்சு பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷராசிக்குரிய பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ சனி விரயஸ்தானம் எனும் 2ஆம் இடத்தில் வக்கரமாகிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முகத்தில் பாதிப்புடைய மாதமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்குது பார்க்கணுங்க. ஏன்னா கண் சம்மந்தப்பட்டது, முகத்தில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மனைவியினுடைய உடல் நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. மனைவியுடைய உடலை ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. கணவருக்கு கண் சிகிச்சை, பல் பாதிப்பு, தலை தொடர்பான பிரச்சனைகள், பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க. பணத்தை பெண்ணிடம் கொடுத்து ஏமாறுவது போன்ற பாதிப்புகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மேஷராசி பொறுத்த ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ரொம்ப நீங்கள் முன் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எச்சரிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது சனி வக்கர பயிற்சியில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த காலத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதம் இந்த பயிற்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதை பார்த்துக்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் இடமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். கால், பாதம், கொழுப்பு அடைப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் உங்கள் எதிரிகளுடைய பாதிப்பு ஓங்கும். உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்கள் ராசிக்கு எதிரிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. போலீஸு கேஸு, வம்பு வழக்கு, அறுவை சிகிச்சை, வாழ்க்கை துணைகளுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை போன்றவை எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது பார்க்குறோம். நம்ம இப்போ என்ன ஒரு விஷயம் நமக்கு நாங்கள் கவனமாக இருக்கும்போது பார்க்குறோம். கவனமாக என்ன எதுக்கு கவனம் வேணும் உங்களுக்கு மேஷராசி பொறுத்தவரை பார்க்கும்போது உடல் நலில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்பது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு வாங்கக்கூடிய கடன் வாங்கும் விஷயங்களில் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அதாவது வாங்கும் வீடு, நிலத்தில் ஆவணம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க பாருங்கள். மருத்துவ சிகிச்சைக்கு போகும்பொழுது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மேஷ ராசியினர் அதாவது முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. குடும்பம் இருக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மேஷ ராசியில் இந்த வரக்கூடிய சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கான்னு பார்க்குறோம். குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் விவகாரத்து வரை செல்லும் வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டில் நாய் வளர்ப்பவர்களுக்கு அதன் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குதுங்க.
உங்களுடைய ஜாதக சனி வக்கரமாக இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வீடு கட்டுவது, பெரிய வீடு கட்டுவது, மெடிக்கல் கல்லூரிக்கு சீட்டு கிடைப்பது, மருத்துவராக மாறுவது போன்ற உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வு படித்து ஜெயிப்பது, உங்களுக்கு குரூப் 4 தேர்வு ரிசல்ட்டில் அமோகமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு இந்த சனி வக்கர வீழ்ச்சியானது உங்களுக்கு இருக்குதுங்க. இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மேஷராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதுங்க, நம்ம மேஷராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார். அஸ்வினி நட்சத்திரம் பற்றி பார்க்கும்போது முதல் வீடு என்று சொல்லக்கூடியது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அது எதுலேயும் ஒரு 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 துடிப்புடனும் ஒரு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பெண்கள் விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பெண்களுக்காக பணம் செலவழிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. பெண்களால் வரும் சிக்கல்கள் எல்லாம் அதிகப்படியானமாக இருக்குதுங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உண்டாக இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கிற காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு உடைய குழந்தைகள் வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் யோகம், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மேஷராசியில் 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நினைத்தது யாவும் கைகூடி வண்ணம் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு இருக்குதுங்க. சனி வக்கரம் ஆகும்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசியை பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது தான் வீட்டுக்கு இருந்து 1ஆம் இடத்துல பார்க்குறதால ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. வக்கர பயிற்சிங்கிறது மீனராசிக்கு 12ஆம் இடம், தனக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய 7 லட்சம் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் தாங்க வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரக்கூடியதுங்க. உங்கள் உடல் உபாதைகள் நீங்கி விலக போகுதுங்க. உடல் உடையக்கூடிய உபாதைகள்லாம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லை, பர்னிச்சர்காரர்களுக்கு ஒரு தண்ட செலவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இந்த மேஷ ராசியில் 3வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் இந்த சனி வக்கர பயிற்சி. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எண்ணியவை யாவும் கைகூடும் மாதமாக இருக்குது. பேச்சில் நிதானம் தேவைங்க. எதிலும் டக்குன்னு வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதுமாரி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுலாம் குறைய இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சும்மா அற்புதமான காலமாக இருக்குங்க. படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய காலகட்டமாகவும் விவசாயம் பார்க்கக்கூடிய அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகசூல் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது இந்த காலகட்டம். இப்போ பார்க்கும்போது நம்ம மேஷராசியில் பிறந்தவர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி வக்கர பயிற்சி பலன்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழிபாடு என்ன இப்போ பண்ணணும் பார்க்கும்போது உங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வங்கள் சொல்லக்கூடியது முருகப்பெருமானை தரிசித்த வாரங்கள், ஆறுமுகம் வரலிடம் மனதிடமும் ஏறுமுகமே முருகா என்று சொல்லி வாரங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி நீங்கள் வேல்மால் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேஷராசி என்பர்கள். ஓம் சரவணபவ ரவணபவச வனபவ சர நவப ஷரவ பவ ஷரவண வசர வனப இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஒரு வழிபாடு பொறுத்து போகும்போது பெரிய பொறுப்பு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி வேறு ஊருக்கு சென்று வேலைக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாக இருக்குதுங்க. இந்த ஆடி மாதம் இந்த மேஷ ராசிக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய பலன்களை கொடுக்காது என்பதால் ஆரோக்கியம் மற்றும் மற்ற விஷயங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கிறது. அடுத்த 6 மாதத்துக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பது நன்மை ஏற்படுத்த மாதம் இந்த வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 138 நாள் பெரிய பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. என்ன நேர்களே, மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 27 அதன் 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டு பண்ணுறீங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்டு பண்ணுறீங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் வைப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எழுந்துங்கள். நன்றி, வணக்கங்க.